மாதிரி சாப்பிடணும், இந்த மாதிரி தூங்கணும், இந்த மாதிரி உழைக்கணும், இந்த மாதிரி காத்திருக்கணும், இந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். இந்த 5 மட்டும் சரி பண்ணீங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்கள் உடம்புல எல்லா பொருளும் நல்ல பொருளாக வந்துடும். ரத்தம் ஊறுறது ஆரம்பிச்சிடும். அப்படிங்களா? இது சரி பண்ணால் 48 மணி நேரத்தில் ரத்தம் ஊறுறது ஆரம்பிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போங்க சார், பிளட் டொனேஷன் பண்ணுறேன்னு போங்க, ரத்த தான முகாம் நடக்கும். அங்கெல்லாம் பாருங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? 227 மில்லியன் லிட்டர் தான் நீங்கள் வந்து ரத்தம் கொடுக்குறீங்க, பயப்பட வேண்டாம். நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டீங்கன்னா 48 மணி நேரத்தில் 227 மில்லிகிராம் ஊறிருன்னு எழுதி தான் ரத்த தானம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைன்னா, சாதாரணமாக சாப்பிட்டாவே 227 மில்லி ஊருன்னு சொல்றது உண்மையாக இருந்தால் நம்ம இவ்வளோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் அது மட்டுமா ஊறும்? 48 மணி நேரத்தில் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறி ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் டெக்னிக்கு. இதை தவிர எதுவுமே பண்ண வேண்டாம். இதை செய்ய 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 உங்கள் உடம்புல வித்தியாசமான மாற்றம் கிடைக்கும். கண்ணு தெரியவங்களுக்கு கண்ணு தெரியும். இது வரைக்கும் அவ்வளோ தூரத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 10 நாளில் பாருங்க, கண்ணு அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். அட நம்ம கண்ணா நினைப்பீங்க. படிக்கட்டு ஏறும்போது கஷ்டப்பட்டுருப்பீங்க. 2 நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க, தண்ணி குடிச்சு பாருங்க, படிக்கட்டு சாதாரண ஏறுவீங்க. இந்த மாதிரி யாராருக்கு என்னென்ன நோய் இருக்கோ தயவு செய்து உங்கள் நோய்களுக்கெல்லாம் பேர் வச்சதெல்லாம் தூக்கி வீசிட்டு, இதுதான் டெக்னிக். இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சியில் கடைசி முடிவு இதுதான். இதை தவிர ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். இவ்வளோதான் மொத்தமாக. ஏங்க இவ்வளோ சொன்னேன் நான், இன்னொரு 10 டெக்னிக் சொல்லியிருக்க மாட்டேனா? இல்லை, தேடி தேடி பார்த்துட்டு இத்தனை வருஷத்தில் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோதான் மொத்த டெக்னிக். இது நான் சொன்ன இந்த மொத்தத்தையும் இப்போ ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறேங்க. இந்த மொத்த டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதை மட்டும் செஞ்சால் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. நான் சொல்கிறத நம்ப வேண்டாம். உங்கள் உடம்புல எந்த உறுப்பில் எந்த டேமேஜ் என்ன பிரச்சனை இருக்கோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு 30 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது காணாமல் போயிடும். வயிறு உள்ளே போகும், எடை கம்மியாகும். உடம்பு எடை கம்மி பண்ணுறதுக்காக எவ்வளவோ பேப்பர் டிவியில் விளம்பரம். 1 கிலோ கம்மியான 1000 ரூபாய் மெட்ராஸில். நான் போய் பேசுகிறேன், என்னை கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. ஏங்க இங்கெல்லாம் 1 கிலோ கம்மி பண்ணுறதுக்கு 1000 ரூபா பீஸுங்களாமா? சென்னையில் போய் நீங்கள் 1 கிலோ கம்மி பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா 1000 ரூபாயாமா? இது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க, 1 ரூபா செலவு இல்லாமல் டெய்லி 1 கிலோ கம்மியாகும். இது வரைக்கும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண அத்தனை பேருமே லிஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லாம் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு என்ன 30 நாளில் வந்து 10 கிலோ கம்மியாயிருச்சு, 20 கிலோ கம்மியாயிருச்சு, பயப்பட்டு ஃபோன் பண்ணுவாங்க. பயப்படாதீங்க, இதை ஃபாலோ பண்ண அப்படி தான் நடக்கும். ஏன்னா எப்போ 10 கிலோ கம்மியாயிருச்சு என்ன அர்த்தம்னா, அந்த 10 கிலோவும் உங்கள் வெயிட்டே கிடையாது, உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள். யாராருக்கு எவ்வளோ கழிவு இருக்குதோ அந்த கழிவு வெளியே போகும், யூரினாவும் லெட்டினாவும் போகும். பயப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வெயிட் லாஸ் நடக்கும். வெயிட் லாஸ்னா அது ஆரோக்கியம் கெடுத்துட்டு வெயிட் லாஸ் இல்லை, ஆரோக்கியத்துக்கான வெயிட் லாஸ். ஒருவேளை இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் நடக்கலைன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தங்க. ஒரு 5 கிலோ கம்மியாயிருச்சுன்னா 5 கிலோ கழிவு இருக்குன்னு அர்த்தம். 150 கிலோ இருந்தாலும் ஒரு வாக்கிங் போகாமல், ஒரு டயட் கிடையாது, எதை வேணால் சாப்பிட்லாம். இந்த டெக்னிக்கில் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள், 30 நாளில் 100 கிலோ வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ 1.5 கிலோ கம்மியாகும். திருப்பூரில் இங்கே பல்லடத்தில் உண்டா இருந்தவர், இப்போ யாருக்கும் அடையாளம் தெரியாது. அவருக்கு இருக்கிற எல்லா சட்டு பேண்ட்டையும் கொடுத்துட்டாரு, போட முடியாது. புது சட்டு பேண்ட் எடுத்திருக்காரு, எல்லாம் ஒல்லி ஆகிட்டாரு. எல்லாம் பார்க்குற வயசான மாதிரி ஆகிட்டார். ஏன்னா இவ்வளோ குண்டாக இருந்தனால தோலெல்லாம் பெருசாக இருந்து திடீர்னு ஒல்லியானவொன்னே கருப்பாயிட்டார். ஏன்னா தோல் பெருசாக இருந்து ஒல்லியாகும் போது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு இல்லைங்களா? ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். அதனால் வெயிட்டு கம்மியாக இருக்குது, தனி மருத்துவம் கிடையாது. ஆண்மைக்குறைவு, மாட்டுத்தன்மை, இந்த மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நோய்க்கு என்ன பண்ணுறோம், ஸ்பெஷல் டாக்டர் பார்க்குறோம். குழந்தையின்மை இதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் மருத்துவம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எத்தனையோ குருநாதர் இருந்தாங்க, எத்தனையோ பேத்துக்கு நான் அனுப்பிச்சி விட்ருக்கிறேன். யாரும் குழந்தை கொடுக்கல, யாருக்கும் ஆன்மீக குருக்கு சரி பண்ணல. 10,000 30,000 வாங்குறாங்க, அதெல்லாம் யாரும் அனுப்புறதில்லை. ஏன்னா அப்படி ஒரு மருத்துவமே கிடையாது. எப்போ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கண்ணு குணமாகுதோ அந்த உறுப்பு குணமாக போயிடும். குழந்தைன்னா அப்போ அதுக்கும் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இவங்ககிட்ட இருக்கிற 4-5 உறுப்புக்கு அவங்களுக்கு 4-5 உறுப்புக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ சுரக்கல. அப்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுவே சரியாகி ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையில் நடந்துடும். தயவு செய்து தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி மருத்துவத்தை தேடி போகாதீங்க, கிடைக்காது. கிடைக்கல, இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்க, இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணால் நான் ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கிறேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்தேகம் வரும். எனக்கு தெரிஞ்சு இன்சுலின் போடுற பேஷண்ட்டாக இருந்தால் கூட இந்த செகண்ட்லேருந்து இன்சுலின் தூக்கி வீசிட்டு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண இன்சுலின் கிடச்சிடும். சந்தேகம் இருந்தால் நான் வேணால் கூட இருக்கிறேன், 3 நாள் கூட இருக்கிறேன் கூட. காலைல இன்றைக்கி நைட்டு இன்சுலின் போட வேண்டாம், இல்லை காலையில் வச்சுக்கலாம், காலையில் இன்சுலின் போட வேண்டாம், சாப்பிடுங்க. உங்களுக்கு மயக்கமே வராமல் மத்தியானம் பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், இன்சுலின் சுரந்துருச்சுன்னு அர்த்தம். சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடணும். ஏன்னா சக்கரை வந்துடும், அதுக்கு இன்சுலின் கிடைக்கலன்னா உள்ளே போகலன்னா மயக்கம் வரும் இல்லைங்களா? இப்போ மயக்கம் வரலன்னு அர்த்தம், இன்சுலின் சுரந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் இன்சுலின் போடுறீங்க? இல்லை ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிக்கிங்க. அட்மிட் ஆகிட்டு சொல்லிடுங்க, டாக்டர் இல்லை பக்கத்துலேயே இருங்க, எனக்கு எதாவது ஆச்சுன்னா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். 3 நாள் எப்போ இன்சுலின் போடாமல் உங்களுக்கு மயக்கம் வரலையோ தூக்கி வீசிட்டு வாங்க. எவ்வளோ பேர் இன்சுலின் நிறுத்திருக்கிறாங்க. பயப்படாதீங்க,
மிஞ்சி மிஞ்சி போனால் மயக்கம் வரும், அவ்வளோதானே. மயக்கம் வந்தால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, மயக்கம் வந்தால் உயிர் போகாது. மயக்கம் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கங்க. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை குளுக்கோஸா மாத்துறதுக்கு தான் மயக்கம் வருது. இதுக்கு பேர் அசிடோசிஸ்ன்னு பேர். அதுவும் எழுதி வச்சிருக்காங்க, கேட்டு பாருங்க என்னென்னு. உங்க உடம்புல எவ்வளோ கொழுப்பு இருக்குதோ, எப்போ சர்க்கரை இல்லாம மயக்கம் போட்டீங்களோ என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு கொலை பண்றதுக்காக மயக்கம் போடல, மயக்கம் போட்டு விழுந்த உடனே உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ எடுத்து குளுக்கோஸா மாற்றி சப்ளை பண்ற வரைக்கும் மயக்கம் இருப்பீங்க. அப்புறம் எந்திரிச்சு நானும் நடந்து போயிடுவீங்க. அப்புறமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது, பயப்பட வேண்டாம். இப்படிலாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ, எந்த நோய்க்காக இருந்தாலும் தயவு செய்து தூக்கி வீசுங்க, ஒன்றும் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சா தூக்கி வீசுங்க, நான் சொல்றேன்னு நிறுத்தாதீங்க. ஒருவேளை புரியல, இல்லை டவுட்டாக இருக்குது, இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா, ஏற்கனவே சாப்பிட்ற அந்த மருந்து மாத்திரையை அதே அளவு சாப்பிடுங்க. 30 நாள் டைம். நான் சொன்ன டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 30 நாள். 30 நாளில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத உடம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் டாக்டர் நான் நல்லா இருக்கலாம்னு போய் டாக்டர் போய் கேட்பீங்க, நல்லா இருந்தால் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் இல்லாத உடம்பு பார்க்குறீங்க, அவ்வளோ பளிச்சுன்னு கண்ணு தெரியுது, சுறுசுறுப்பாக இருக்கீங்க, தூக்கம் வருது, எல்லாமே 30 நாள் நடந்துடும். 30 நாளில் தயவு செய்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி, ஆமாம் இத்தனை வருஷம் இல்லாத இந்த உடம்பு இவ்வளோ சக்தி எனக்கு இப்போ கிடைச்சிருச்சுன்னு புரிஞ்சுதுன்னா 30 நாளுக்கு அப்புறம் பாதி மாத்திரையை பாதி இன்சுலின் கம்மி பண்ணுங்க. அடுத்த 30 நாளில் பாதி கம்மி பண்ணுங்க, கால்வாசி. 90 நாளுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. சில நோய்கள் பரம்பரையாக வருமே, இதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சொல்கிறாங்க, சக்கரை நோய் அம்மா அப்பாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு சக்கரை நோய் வருமாமா. சரி வரும், நான் ஒத்துக்கிறேன். சரி வருமா இல்லையா, ஒத்துக்கலாம். அப்போது அம்மா அப்பாவுக்கு சக்கரை நோய் இருந்தால் குழந்தைக்கு வரும்னு சொல்கிறாங்களே, நான் திருப்பி கேட்குறேன், உங்களுக்கு சக்கரை நோய் வந்த உடனே உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு இருக்கான்னு கேட்டாங்களா? இல்லைங்கன்னு சொன்னால் அப்போ சக்கரை நோய் வராதுன்னு சொல்ல முடியுமா? அப்போது சக்கரை நோய் இல்லாத ஒரு அம்மா அப்பாவுக்கு சக்கரை நோய் வருது, உண்மையா இல்லையா? அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு சக்கரை நோய் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வரும், வராமல் போகலாம். நான் அதை பற்றி ஒரு வேளை வரலாம், வராமல் போகலாம். ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த டைமில் நீங்கள் சக்கரை நோய் குணப்படுத்தினாதானே அடுத்த ஜென்ரேஷனில் இல்லாமல் போகும். ஒரு தடவை வந்துட்டால் பர்மனெண்ட்டாக இருக்காது. அப்போ புதுசாக ஒரு பரம்பரையில் ஒரு நோய் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நாம தானே கையில் எடுத்துட்டு அந்த நோயை இந்த பரம்பரையோட வெட்டி விட்டால் தானே அடுத்த பரம்பரைக்கு இல்லாமல் போகும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஒருவேளை பரம்பரையை வந்துட்டு போகுது, வராமல் போகுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வந்துச்சோ வரலையோ அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், யாருக்கு வந்துச்சோ இல்லையோ ஃபாலோ பண்ணி இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் சக்கரை நோய் குணப்படுத்திட்டு ஒரு குழந்தைய பற்றிக்கிட்டிங்கன்னா அது சக்கரை நோய் இல்லாமல் தானே பிறக்கணும். அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக பரம்பரை சக்கரை நோய் இல்லாமல் போயிருமில்ல. அப்போது புதுசாக ஒரு பரம்பரையில் ஒரு நோய் வந்தால் மட்டும் இது வாழ்க்கை ஃபுல்லாக வரணும்னு எதிர்பார்க்குற நாம வந்த பரம்பரை நோயை ஒழிச்சு கட்டினா தானே அடுத்த பரம்பரைக்கு வராது. ஸோ அதுக்கும் இதே டெக்னிக் தான். பரம்பரையாக வருதோ இல்லையோ, உண்மையிலே சொல்கிறேங்க, பரம்பரை நோய்ங்கிறதெல்லாம் போய் பிறந்த உடனே ஏற்கனவே அம்மா அப்பாவுக்கு இருந்த மாதிரி உறுப்புலன்னு இருக்கலாம். பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இந்த பழக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 வயசுக்கு 10 வயசுக்கு வரக்குள்ள எல்லா நோய் குணமாகி என்ன எல்லா ஊரும் புதுசாக மாதிரி நார்மல் ஆயிரும். அப்போ யார் கையில் எடுத்துக்கிறது? அப்போ ஏன் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, வேற வழியே இல்லாமல் அப்போ அம்மா அப்பாவுக்கு ஒரு 10 நோய் இருந்ததுன்னா அது அதே 10 நோய் குழந்தை பிறக்கும். அப்போ புதுசாக ஒரு நோய் வந்துடும். அப்போ அடுத்த ஜெனரேஷன் 11 நோய் வருமா? சொல்லி பாருங்க, புரிஞ்சுக்குங்க. எந்த பிரச்சாரம் பண்ணாலும் அதுக்கு பின்னால் இருக்கிறது வியாபாரம்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், பரம்பரை நோயை இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி விட்டு இனி வர பரம்பரையில் சக்கரை நோய் இல்லாத பரம்பரையாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்க முடியும். அதனால் பரம்பரையாக வருதோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு வரது கிடையாது. அப்படி வந்தாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் குணப்படுத்திடலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணவங்க, கிட்னி டயாலிசிஸ் பண்ணி கிட்னி மாற்றி உறுப்பு வச்சவங்க, கண்ணு மாற்றி வச்சவங்க, இவங்கெல்லாம் தயவு செய்து யாருமே மருந்து மாத்திரை நிறுத்திடாதீங்க. ஏன்னா கிட்னி அறுத்து வேற கிட்னி வச்சிருக்கிறீங்க, நான் சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை தூக்கி வீசிட்டு டெக்னிக் ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க, அது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். இந்த டெக்னிக்கை நான் சொல்ற எல்லா டெக்னிக்கும் யார் வேணா ஃபாலோ பண்ணலாம், ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. கண்டிப்பா உயிரோடு இருக்கிற அத்தனை பேர் ஃபாலோ பண்ணணும். ஆனா மருந்து மாத்திரை நிறுத்துறவங்க மட்டும் எல்லாரும் நிறுத்திடலாம், மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சைக்கு பண்ண மட்டும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா கிட்னி வேற கிட்னி, நீங்க சாப்பிட்டு அந்த சாப்பாடு மூலமா கிடைச்ச பொருளை வச்சு ஒரு செல்லை உருவாக்குனா இந்த உடம்பு தன்னுடைய செல்லுன்னு தெரியும். வேற உறுப்பு எடுத்து உள்ள வச்சிங்கன்னா இந்த உடம்புக்கு தன்னுடைய உறுப்புன்னு தெரியாது, அது ஒரு நோய் கிருமியாக தான் பார்க்கும், ஒரு ஃபாரின் மெட்டீரியல் ஆன்டிஜெனாக பார்க்கும். எப்போ கிட்னி உள்ள வச்சு வைக்கிறீங்க இந்த உடம்பு என்ன பண்ணும், என்னது இவ்வளோ பெரிய கிருமியான்னு சொல்லி இந்த கிட்னியை சாகடிக்கிறதுக்கு நம்ம உடம்பு உடனே மருந்து கண்டுபிடிச்சு ஊற்றி அழிச்சிரும். ஒரு நோய் கிருமி பார்த்தாவே மருந்து கண்டுபிடிக்கிற மருந்து இந்த உடம்பு இவ்வளோ பெரிய கிட்னி பார்த்தா விட்டு வைக்கிங்க நினைக்கிறீங்களா?
ஏன் மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணா வாழ்க்கை ஃபுல்லா மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்கன்னா, அந்த மருந்து மாத்திரை என்ன தெரியுங்களா பண்ணும்? உங்க உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு தன்மையை அமுக்கி வைக்கிற வேலையை பார்க்கும். அப்ப என்ன ஆகும்? கிட்னி நல்லா இருக்கும், ஆனா எந்த நோய்க்கு எதிராகவும் மருந்து கண்டுபிடிக்காது. அப்போ அவங்க கிட்னினால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா மற்ற எல்லா நோயும் வந்துடும். புரிஞ்சுக்குங்க. மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணணும்னா முதல்ல யோசிச்சுக்குங்க. வாழ்க்கை ஃபுல்லா இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு தன்மையை அடிச்சு வச்சா மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. இல்லை அந்த உறுப்பு போயிடும். கிட்னி போனால் உயிர் போயிடும், சரி கண்ணு போனால் போகுதுன்னு சொல்லி விட்டுறலாம், சரி சொல்லி நம்ம மாத்திரை சாப்பிட விட்டோம்னா கண்ணு போயிடும். சரி கண்ணு போனால் உயிரோடு இருந்துக்கலாம், ஆனால் கிட்னி போனால் என்ன பண்ணுவீங்க? அதனால தயவு செய்து மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற எல்லா நோய்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் மருந்து மாத்திரை நிறுத்திடலாம். அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே வாரத்தை 2 நாள் பண்ண சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும்? 30 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாரத்துக்கு 1 நாள் பண்ணுங்கன்னு கேட்கணும். என்னுடைய எத்தனையோ பேஷண்ட்டு கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வாரத்துக்கு 2 நாள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிரியேட்டின் லெவல் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு டெக்னிக் ஃபாலோ பண்ணி. போய் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் முடியாது, உங்களுக்கெல்லாம் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறோம், அப்படிலாம் மாற்ற முடியாதுங்கிறாங்க. எங்க அப்போ நோய் குணமானா மாற்ற மாட்டீங்களா கேட்குறாங்க. எத்தனையோ பேர் ப்ரூஃப் தராங்க, நம்பர் தராங்க. பல்லடத்தில் இருக்கிறார் ஒருத்தர், கோயம்புத்தூர் இருக்கிறாரு, ஈரோட்டில் இருக்கிறாரு. போய் கேட்குறாங்க, இல்லைங்க ஏற்கனவே லிஸ்ட்டு போட்டு வச்சாச்சுங்க, ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் போகலைன்னா திட்டுறாங்க. எங்கள் பணம் இல்லாமல் போக முடியாதுல்ல, ஒரு தடவை போகலன்னா நீ வராதிங்க, நீ இந்த பக்கம் வராதிங்க, வேறு ஏதாவது ஆஸ்பத்திரி பாங்கிறாங்க. அப்போது நோயை குணப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்களா இல்லை மருந்து பணம் சம்பாதிக்க இருக்கிறாங்களா? அப்புறம் அந்த வாரத்துக்கு 2 நாள் பண்ணுறது 1 நாள் பண்ணுறது எனக்கு இது வரைக்கும் யாருமே பர்மிஷன் கொடுக்கல, பண்ணல. ஒரே ஒருத்தர் இப்போ ஆனமலையில் மட்டும்தான் ஒருத்தர் 3 நாளுக்கு ஒரு தடவை பண்ணிட்டு இருந்துட்டு 10 நாள் பண்ணுறாரு. இப்போ அதுக்கு பர்மிஷன் கிடச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ நோயாளிகளே விருப்பப்பட்டு கேட்டாலும் டயாலிசிஸ் யாரும் தள்ளி போடுறதில்ல, எல்லாம் நார்மலாக இருக்குது, தள்ளி போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமா, அந்த மிஷினுக்கு ஏற்கனவே ஷெட்யூல் கொடுத்துட்டாங்களாமா, புதுசாக ஒரு நோயாளி கிடைக்க மாட்டாங்களாமா, மிஷின் வேஸ்ட்டாக போயிருமாமா. மிஷினுக்காக மருத்துவமா நோயாளிக்காக மருத்துவமா? அப்போ கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி முதல்ல 2 நாளுக்கு ஒரு தடவை பண்ணுறதை 3 நாளாக மாற்றணும். அப்புறம் 4 நாளாக மாற்றி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது கிட்னி தன்னை புதுப்பிக்கும் பொழுது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் மொத்தமாக டயாலிசிஸ் நிறுத்திடலாம். இந்த மாதிரி ஹீமோதெரப்பி கேன்சர் பேஷண்ட் என்ன பண்ணணும்னா எடுத்தவொன்னு நிறுத்தக்கூடாது. டெக்னிக் முதல்ல ஃபாலோ பண்ணி மொத்தமாக அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதிகம் கம்மி இருந்தால் மட்டும் அந்த ஹீமோதெரப்பி பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் போகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, 15 நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, போகலன்னு திட்டுறாங்க. எத்தனையோ கேன்சர் கேட்டு பாருங்கள், டயாலிசிஸ் பண்ணுறவங்க கேன்சர் அவங்களே ஏற்கனவே உயிருக்கு பயந்துருக்கிறாங்க, மருத்துவர்கள் திட்டினாங்கன்னா எங்கே போவாங்க? அவங்க ஒரு ஆதரவு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இவ்வளோதாங்க, இதாங்க மருத்துவம். இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி குடிச்சு இந்த மாதிரி தூங்கி இந்த மாதிரி மூச்சு காத்துறது இந்த மாதிரி உழைச்சா உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணமாகும். ஒருவேளை வெளியிருந்து ஏதாவது பொருள் அட்டாக் பண்ணால் நீங்கள் மருத்துவர்கிட்ட போகலாம், எமர்ஜென்சிக்கு மட்டும் போகலாம். ஆனால் போயிட்டு திரும்பி வந்தோடனே இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். போகும்போது அங்கேயும் ஃபாலோ பண்ணலாம், இப்போ போலாம் நீங்கள் முடியுதோ நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதுதான் மருத்துவம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எல்லா நோயும் குணமாகும். தடுப்பூசியை பற்றி நம்ம பார்த்தோம், முதல் சப்ஜெக்ட் அதுதான் பார்த்தோம். தடுப்பூசி பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். அதை விரிவாக பார்த்தா தான் சரவாங்கி அப்படிங்கிற இந்த ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் அதை பற்றி விளக்கமாக சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் அதை பற்றி நான் பேசுகிறேங்க. எப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் கிருமி வந்துருச்சோ நம்ம உடம்பு என்ன பண்ணோம், மருந்து கண்டுபிடிச்சு ஊத்துன்னு சொன்னோம். இது சும்மா சொன்னது ஒரு புரியிருக்காக. ஆனால் 4 விதமான ரியாக்ஷன் நடக்கும், 4 விதமான மருந்து சப்ளை பண்ணும். எப்போ ஒரு நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சோ நம்ம உடம்பு முதல்ல சப்ளை பண்ணுற அந்த மருந்துக்கு பேர் ஹெல்பர். ஹெல்பர்னா சளி, சளிக்கு ஹெல்பர்னு எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் ஒரு நோய் கிருமி வருதோ முதல்ல அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுற ஒரு மருந்துக்கு பேர் தான் சளி. ஏன் வெளியூரில் போனால் தண்ணி குடிச்சோன்னா சளி பிடிக்குதுன்னா அந்த மருந்து சப்ளை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மருந்து அந்த நோய் கிருமியை வெளியே கொண்டு விடுது. ஒரு நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு பயன்படுத்துகிற முதல் மருந்து சளி, இதுக்கு பேர் ஹெல்பர். நீங்கள் யாராவது அலோபதியில் இருக்கிற டாக்டர்கிட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஹோமியோபதியில் கேட்டு பாருங்கள், அவங்க சொன்னால் தெளிவாக சொல்லுவாங்க, ஆமாம் ஹெல்ப்பரும்பாங்க. ஆனால் சளின்னு சொல்ல மாட்டாங்க, ரெண்டும் ஒன்று தாங்க, பேர் மாற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஹெல்ப்பர்னா என்னென்னா எப்போ நம்ம உடம்புல ஒரு நோய் கிருமி வந்துருச்சோ அதுக்கு எதிராக என்ன பண்ணும், நோய் கிருமின்னு சொல்லிட்டு ஒரு சளி என்ன பண்ணும், ஓடி வந்து அந்த நோய் கிருமி மேலே போத்திட்டு அந்த சளி என்ன பண்ணும், அந்த நோய் கிருமியை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் தூக்கிட்டு வந்து வேகமாக தூக்கிட்டு வந்து சளி வழியாக வெளியே வந்து தூக்கி வீசிடும். ஸோ சளிங்கிறது என்னென்னா லெட்டின் போகிறீங்க யூரின் போகிறீங்க, அதே மாதிரி சளிங்கிறது
வெளியே தூக்கி வீச வேண்டிய பொருளே தவிர உள்ள வச்சுக்க வேண்டிய பொருள் கிடையாது. அது வெளியே வருது கஷ்டப்பட்டு. அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு வெளியே தூக்கி வீசுன்னு அர்த்தம். அதையே நம்ம உரியணும், அதே நிறுத்துறதுக்கு அமிர்தாஞ்சல் பயன்படுத்தணும். அப்ப என்ன அர்த்தம்? லெட்டின் வரும்போது யாராவது அமிர்தாஞ்சல் பயன்படுத்தி உள்ள அனுப்புவீங்களா? அதே மாதிரி தான் இருக்கு, சளி வந்து உள்ள அனுப்புறது. இப்போ நம்ம உடம்பு ஹெல்பர் அப்படிங்கிற அந்த சளி அனுப்பிச்சு அது வழியா நோய் கிருமி தூக்கி வெளியே வீசும். ஒரு சில கிருமி போயிடும் வெளியே, சின்ன சின்ன கிருமி எல்லாம். ஒரு சில கிருமி வீரியமா இருக்கும், அது என்ன பண்ணும்? சளி ஒரு பக்கம் இழுக்கும், இது என்ன பண்ணும்? நீ என்ன இழுக்குன்னு சொல்லிட்டு இது உள்ள இழுத்துட்டு போகும். எப்ப சளி இழுக்க முடியாம உள்ள சளியை இழுத்துட்டு போகுதோ இந்த சளி என்ன பண்ணும்? ஹெல்ப்பருங்கிறது ஓஹோ நம்மளால முடியாது போல் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபோன் பண்ணி சொல்லிடும் நம்ம உடம்புல இருக்க உறுப்புகிட்டலாம். நான் ஒரு கிருமியை போத்தனேன், வெளியே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணேன், இவர் என்ன தூக்கிட்டு உள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் வாங்க, இந்த நோய் கிருமி எப்படி இருக்கு, என்ன டைமென்ஷன் இருக்கு, என்ன மாதிரி வீரியம் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் போயிட்டே இருக்கும். அதுக்குதான் ஹெல்ப்பர்னு பேர் வச்சிருக்காங்க. பாம்பேல தீவிரவாதி போனவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல அந்த வீட்டை சுத்தி முதல்ல ஒரு காவல் போட்டு அவனால எந்த ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு சுத்தி வளைப்பாங்க இல்லைங்களா? சுத்தி வளைச்சு பணக்குள்ள பார்த்துட்டு 4 பேர் இருக்காங்க, AK-47 இருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஹெல்ப்பர் அப்படிங்கிற சளி என்ன பண்ணும்? நோய் கிருமி மேல சுத்திட்டு இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஆனா நோய் கிருமி உள்ள போயிட்டு நோய் கிருமி என்ன பண்ணும்? அது நோய் கிருமிங்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், சளிங்கிறது குளிர்ச்சி. அப்ப இந்த நெருப்பு என்ன பண்ணும்? இந்த குளிர்ச்சியை உடைச்சு இந்த சளியை உடைச்சு வெளியே வரைக்கும் ட்ரை பண்ணும். சளியை சாகடிச்சிட்டு இருக்கும். இந்த சளி என்ன சொல்லும்? சீக்கிரம் வாங்க, என்ன கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும். அப்போ இந்த உடம்பெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஊத்துன்னு சொல்லலைங்களா? அந்த மருந்துக்கு பேர் தான் கில்லர். இப்போ டெக்னிக்கலா பேசிட்டு இருக்கேன். கில்லருங்கிறது என்னன்னா, இந்த நோய் கிருமியை எந்த மருந்து ஊத்துனா சாகடிக்குமோ அந்த மருந்துக்கு பேரு கில்லர்னு பேர். ஒரு நோய் கிருமிக்கு எதிராக ஒரு கில்லர் வரும். நோய் கிருமிக்கு பேரு ஆன்டிஜன், உடம்பு தயாரிக்கிற கில்லருக்கு பேரு ஆன்டிபாடி. இப்போ இந்த நோய் கிருமி எங்க இருக்குன்னா, நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் மூட்டு முழங்கால திரும்புதோ அங்கெல்லாம் இருக்கும். வீட்டில் பைப்பு தண்ணி ஓடிட்டு இருக்கு, பைப்பில் தண்ணி ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? இந்த பைப்பு தண்ணியில் எங்கெங்கெல்லாம் தூசு நிற்குங்க, அந்த எங்கெங்கெல்லாம் பைப்பு திரும்புதோ அங்கதான் கழுவி நிற்கும், மற்றதை நிற்காது. அந்த மாதிரி நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ இந்த இடத்துல நோய் கிருமி போய் நின்றும். இந்த கில்லர் என்ன பண்ணும்? இந்த உடம்புல இருக்க உறுப்பு கில்லர் ரெடி பண்ணோன்னு யோசிக்கும், இந்த இடத்துல 500 பேரா, இங்க 500 கில்லர் போங்க, இங்க 1000 பேர், இங்க 1000 சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை கிருமி இருக்குதோ அத்தனை கில்லரை நம்ம உடம்பு சப்ளை பண்ணும். இதுக்கு பேரு கில்லர்னு பேர். கில்லர்னா ஒன்றும் இல்லைங்க, புரோட்டீன். நோய் கிருமிங்கிறதும் புரோட்டீன் தான், கில்லருங்கிறது புரோட்டீன் தான். ஒன்று பேர் மட்டும் பெரிய வச்சுக்குவாங்க, வைரஸும்பாங்க, பாக்டீரியா என்னமோ சொல்லுவாங்க, எல்லாரும் சின்ன சின்ன பொருள், அவ்வளோ ஒரு பொருள். இந்த பொருள் போய் என்ன பண்ணும்? கில்லருங்கிற பொருள் இது ஒரு AK-47 போகிற ஒரு போலீஸ் மாதிரி. அங்கே வந்து நோய் கிருமி இருக்கும், சளி போத்திட்டு இருக்கும். இந்த கில்லர் என்ன பண்ணுவார்? போய் AK-47 வச்சு துப்பாக்கி வச்சு கட கட கடன்னு என்ன பண்ணுவார்? அடிப்பார். அடிச்ச உடனே அந்த சளிக்குள்ள இருக்கிற அந்த நோய் கிருமி செத்து போயிடும். பொதுவாக போலீஸ்காரங்களை அனுப்பிச்சோம்னா தீவிரவாதி சுட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? திரும்பி வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவாங்க. ஆனா நம்ம உடம்பு சப்ளை பண்ண எந்த ஆன்டிபாடியும் திரும்பி அந்த சுரப்பிக்கு வராது. ஏன்னா இப்ப 10,000 நோய் கிருமி இருக்கு, 10,000 ஆன்டிபாடி உருவாக்கிருச்சு. இதை கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை நம்ம உடம்புல. இதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நோய் வரும், அது வரைக்கும் வச்சுட்டு இருக்க முடியும் சொல்லிட்டு எப்பவுமே ஆன்டிபாடி எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதோ அது திரும்பி அந்த செல்லுக்குள்ள போகாது. ஏன்னா புதுசாக உருவாக்குனது வேண்டாம், இது குப்பையில போடலாம்னு சொல்லிட்டு எப்போ ஒரு ஆன்டிபாடி அப்படிங்கிற போலீஸ்காரன் போய் தீவிரவாதி சுட்டு கொலை பண்ணிட்டானோ இப்போ ரத்தத்தில் செத்து போன தீவிரவாதி இருப்பாங்க, நோய் கிருமி இருக்கும், அந்த ஓட்ட விழுந்த சளி இருக்கும். ஆனால் இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும்? சாகாது. கிருமி செத்ததுக்கு அப்புறமும் இது தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஆன்டிபாடி அப்படிங்கிற அந்த சோல்ஜருக்கு திரும்பி வர தெரியாது, போய் அடிக்க மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணும்? அடுத்தது அந்த கிருமி செத்து போச்சுன்னு சொல்லிட்டு சப்ரசர் அப்படிங்கிற ஒரு மருந்தை சப்ளை பண்ணும். சப்ரசர்னு என்ன? சப்ரசர்னு என்னன்னா அந்த போலீஸ்காரனை கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து, அதுக்கு பேரு சப்ரசர். நம்ம உடம்பு தயாரிச்ச போலீஸ்காரனை கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து, அதுக்கு பேரு சப்ரசர். சப்ரசர் சப்ளை பண்ணிடும். இந்த சப்ரசர் நேரா போய் என்ன பண்ணும்? நம்ம உடம்பு தயாரிச்ச போலீஸ்காரனை கொலை பண்ணிடும். இப்ப ரத்தத்தில் என்ன இருக்கும்? நோய் கிருமி இருக்கும், சளி இருக்கும், நம்ம உடம்பு அனுப்பிச்ச ஆன்டிபாடி இருக்கும், அந்த ஆன்டிபாடி கொலை பண்ண வந்து சப்ரசர் இருக்கும். இது நாளும் ரத்தத்தில் எப்போ கலந்துருச்சோ ரத்தம் குப்பையா இருக்கும் இல்லைங்களா? அப்போதான் நமக்கு எப்பவுமே தடுப்பூசி போட்டோம்னா அந்த குழந்தைக்கு பேதி ஆகும். நமக்கே நோய் வந்ததுன்னா, ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா 4 நாள் படுத்திருப்போம், இந்த வேலையில் நடக்கும். நான் சொல்றது தடுப்பூசிக்கு எதிராக மட்டும் இல்லைங்க, எப்பப்பெல்லாம் நமக்கு காய்ச்சல் வருதோ அப்போ நோய் கிருமிக்கு எதிராக இந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் காய்ச்சல் வந்திருக்குன்னு அர்த்தம். 4 வேலை செய்யறதுக்காக உங்களுக்கு படுக்க போட்டு 4 வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது முடிச்ச உடனே நல்லா லூஸ் மோஷன் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? 4 வேலை முடிச்சுட்டு அந்த கொப்பையெல்லாம் தூக்கி வெளியே வீசுதுன்னு அர்த்தம். அப்புறம் எந்திரிச்சு நம்ம நார்மலாக போயிடுவோம். இப்போ
ஒரு நோய் கிருமிக்கு எதிராக இந்த 4 வேலை செய்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, 4 வேலையில 3 தான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஹெல்பர், கில்லர், சப்ரஸர். அடுத்தது மெமரி. மெமரின்னு என்னன்னா, இந்த 3 விஷயத்தையும் ஒரு செல்லுல எழுதி வச்சிரும். அதுக்கு பேரு மெமரி. தடுப்பூசியில பத்தி சொன்ன இல்லைங்களா, இந்த மெமரி எழுதி வச்சதுன்னா இது புரிஞ்சுக்கும். நான் ஒரு நோய் கிருமி பார்த்தேன், அதுக்கு எதிராக ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன், அந்த மருந்து சாகடிக்கிறதுக்கு ஒரு சப்ரஸர் கண்டுபிடிச்சேன், அந்த சப்ரஸருக்கு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லைங்களா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கிற பேர் தான் மெமரி. இந்த மாதிரி எப்போ ஒரு நோய் கிருமி வருதோ 4 விதமான வேலை நடக்குது. சிக்கன் குனியா வந்துடும். சிக்கன் குனியா வந்ததுக்கப்புறம் பாருங்க மூட்டு முழங்கள் வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஹெல்பர் சப்ளை ஆயிடுச்சு, கில்லர் சப்ளை ஆயிடுச்சு, இன்னும் சப்ரஸர் சப்ளை ஆகலன்னு அர்த்தம். இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணிட்டு இருக்கு உங்க உடம்புல, ஒவ்வொரு மூட்டையும் தாக்கிட்டு மூட்டை உடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் மூட்டு வலிக்குது. சரவாங்கிறது தான். எப்போவோ ஒரு நோய் கிருமிக்கு எதிராக கண்டுபிடிச்ச மருந்தை இன்னும் உங்க உடம்பு அழிக்காம மூட்டு முழங்கால அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சரவாங்கி அப்படிங்கிற ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ். இதுக்கு என்ன மருத்துவம் பார்ப்பீங்க கேட்டா, உலகத்துல மருந்தே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கும் இதே மருத்துவம் தாங்க, இப்ப சொன்னதுதான். இந்த டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரச்சனை என்னன்னா, கில்லர் சப்ளை பண்ணது ஏன் சப்ரஸர் சப்ளை பண்ணலன்னா, இந்த சப்ரஸருக்கு தேவையான பொருள் ரத்தத்தில் இல்லாம இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு என்ன பொருள்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு சப்ரஸருக்கும் வேற வேற பொருள் தேவைப்படும். இது ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, எப்போ உங்க உடம்புக்கு அந்த பொருள் கிடைக்குதோ, சப்ரஸர் சப்ளை பண்ண அடுத்த நிமிஷம் எல்லா ஆன்டிபாடியும் செத்து போச்சுன்னா சரவாங்கி குணமாயிருங்க. ரொம்ப சுலபம். பாருங்க, ஒரு நோயின்னு என்னன்னு தெரியாதனால தான் நோயோட சுத்திட்டு இருக்கிறோம். அது என்னன்னு புரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிட்டேங்க. எல்லா நோய்க்கும் கதை வேணா பேச முடியும், கடைசி ரிசல்ட் இதுதான். நீங்க எந்த நோய் வேணாலும் சொல்லுங்க, நான் வேணா 1 மணி நேரம் பேசுவேன், கடைசியாக என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு சரியா போயிருன்றேன். ஸோ எல்லா நோய்க்கு இதுதான் காரணம் கண்டுபிடிச்சாச்சு. சொல்ற கொஞ்சம் டைம், ஏன்னா ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த சரவாங்கி இருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லி அதை பற்றி சொல்லுங்கும் போது கொஞ்சம் வருத்தம். கொஞ்சம் சொல்லிட்டு ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும், அவ்வளோதான். இது மாதிரி எந்த நோய் கேட்டிங்கனாலும் இனிமேல் நான் இந்த மாதிரி கதை சொல்லுவேன். கடைசியாக அந்த சயின்டிஃபிக்காக கதை சொல்லி கடைசி இந்த இடத்துக்கு தான் வருவேன். புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கேட்க வேண்டாம், புரியலன்னா கேளுங்க, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேங்க. இது சரவாங்கி.